7 தலைமுறை சாபமும் பாவங்களும் நீங்கிறதுக்கு, அதனால ஏற்படக்கூடிய கஷ்டம் படிப்படியா குறையறதுக்கு நாளைக்கு புரட்டாசி மாசத்தோட மகாலய அமாவாசை நாள்ல சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த சிவ மந்திரம். அது மட்டும் இல்லாம முன்னோர்களோட பரிபூரணமான அருளும் பல வருட கஷ்டமும் தீர்றதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருள். அந்த மந்திரம் என்ன, இந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க தலைய சுத்தி தூக்கி போட்டாவே போதும். அடுத்த நொடியே உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாற ஆரம்பிக்கும். உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கஷ்டம், தரித்திரம் இது எல்லாமே அடுத்த நொடியே விலகும்னு சொல்லலாம். நல்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை, நீங்க நினைச்ச வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு அமையும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்தோட அமாவாசை. பொதுவா அமாவாசை நாளே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில நாம பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையே எனக்கு அமையாதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கேக்குறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது சின்ன சின்ன கஷ்டங்களாவும் இருக்கலாம், பெரிய கஷ்டமாவும் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல வருடங்களா தீராத கஷ்டம் கூட இருக்கும். திடீர்னு வீட்ல மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வீட்ல நிம்மதியே இருக்காது. எதை எடுத்தாலும் சண்டை, சச்சரவு, ஆர்கியூமெண்ட், இப்படிதான் வாழ்க்கையே போகும். ஒரு வெறுப்பான மனநிலை தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு. இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் கெட்ட சக்திகள் தான் காரணமா அமைது. இந்த கெட்ட சக்திகள் அடுத்தவங்களோட பொறாமை பார்வை, கெட்ட எண்ணம், இது மட்டும் இல்லாம அடுத்தவங்க விடக்கூடிய ஏக்க பெருமூச்சு கூட நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்யும். அந்த வகையில இந்த மாதிரியான கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாதான் இந்த அமாவாசை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியில தள்ள வேண்டிய கடமை நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை நம்ம கிட்ட இருந்து வெளியில தள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல இப்ப நான் 2 விதமான பரிகாரங்களை சொல்ல போறேன். ரெண்டுமே தலைய சுத்தி தூக்கி போட வேண்டிய பொருள் தான். இங்க இந்த 2 பரிகாரத்திலையும் பொருள் மட்டும்தான் மாறப்போகுது. உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நாளைய நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறதுக்கான பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இப்போ இந்த பரிகாரங்களை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரங்களை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதாவது சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடாது. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு 3 லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன். இதுல கோல்டு லெவல்ல பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய, ரைக்கி எனர்ஜைஸ் பண்ண வால்
வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 உங்களுக்கு நான் கொடுக்கறேன். இந்த மாசத்துக்கான ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண வால்பேப்பர் நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு வரும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு டீடைல்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பரிகாரங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல தனக்கு தானே சுத்தி போடக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா படிகாரம், அதாவது இங்கிலீஷ்ல ஆலம்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையிலையும் உங்களுக்கு இந்த படிகாரம் கிடைக்குது. ஆன்லைன்லயும் இப்ப அவைலபிளா இருக்கு. நாளைக்கு இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல ஹால்ல நீங்க நின்னுக்கோங்க. ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி நின்னுக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இடது கையில ஒரு சின்ன துண்டு படிகாரத்தை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த கஷ்டங்களுக்கு காரணமான கெட்ட சக்திகளும் தடைகளும் நீங்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. நமக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டியையும் கெட்ட சக்திகளையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டுனே சொல்லலாம். அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். அம்பர்லா காட் வித் சேஜ் லிமிட் பி. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். அம்பர்லா காட் வித் சேஜ் லிமிட் பி. இந்த ஸ்விட்ச் வேர்டை குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. மறக்காம உங்க கையில அந்த படிகாரத்தை வச்சுக்கிட்டே சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க தலைய 7 முறை சுத்திட்டு இந்த படிகாரத்தை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. நைட் டைம்ல உங்களால கால்படாத இடத்துல உடனே தூக்கி போட முடியலன்னா இந்த படிகாரத்தை ஒரு பேப்பர்ல வச்சு சுருட்டி இத உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வச்சிருங்க. மறுநாள் காலையில, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு இந்த படிகாரத்தை கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. தலையை சுத்தினதுக்கு அப்புறமா இந்த படிகாரத்தை எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே சுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டாம். குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னு 2வது பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா உங்க கணவரையும் அவரையே சுத்தி போட சொல்லி சொல்லுங்க. அடுத்ததா 2வது பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்களேவும் சுத்தி போடலாம். அதே மாதிரி நீங்க மத்தவங்களுக்கும் சுத்தி போடலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரையும் உங்க வீட்ல ஹால்ல ஈஸ்ட் டைரக்ஷன் கிழக்கு பார்த்த மாதிரி வந்து உட்கார சொல்லி சொல்லுங்க. இதுக்கப்புறமா உங்க கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை வச்சுக்கிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதாவது அம்பர்லா காட் வித் சேஜ் லிமிட் பி இந்த ஸ்விட்ச் வேர்டை 1 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லிட்டு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சுத்தி போடுங்க. கல்லுப்பால அவங்களுடைய தலைய 7 முறை சுத்தினதுக்கு அப்புறமா இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து கால்படாத இடத்துல ஓரமா நீங்க ஊத்தி விட்டுருங்க. வீட்டுக்குள்ள இந்த தண்ணீரை நீங்க ஊத்தி விட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு உடனடியா வெளியில ஊத்துறதுக்கு ஆப்ஷன் இல்ல, நான் வெளிநாட்டுல இருக்கேன், பிளாட்ல இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க வீட்ல பாத்ரூம்ல இந்த தண்ணீரை ஃபிளஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த 2 பரிகாரங்கள்லயும் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு நீங்களே சுத்தி போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களோட வயசுல சின்னவங்களுக்கு நீங்க சுத்தி போடலாம். ஆனா உங்களை விட வயசுல பெரியவங்களுக்கு நீங்க சுத்தி போடக்கூடாது. அவங்கள தனக்கு தானே சுத்தி தூக்கி போட சொல்லி சொல்லுங்க. அதாவது உங்க கணவருக்கு நீங்க சுத்தி போடக்கூடாது. பொதுவா நம்ம கணவரோட வயசு நம்மளோட அதிகமா இருக்கும். அதனால உங்க கணவருக்கு நீங்க சுத்தி போட வேண்டாம். உங்களையும், அதாவது மனைவியையும் குழந்தைகளையும் உட்கார வச்சு கணவர் தாராளமா சுத்தி போடலாம். ஆனா கணவரையும் குழந்தைகளையும் உட்கார வச்சு மனைவி சுத்தி போடக்கூடாது. கணவரை தனக்குத்தானே சுத்தி போட சொல்லி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள உங்க கணவருக்கு சுத்தி போட சொல்லி சொல்லுங்க. நாளைக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா ஒரே நொடியில உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை ஏற்படுத்தும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம
விடாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.